தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 28வது வாரம் திங்கட்கிழமை. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, அருள் மிகுந்த ஆண்டுடைய இரக்கம் அருளும் என்றும் உங்களோடு இருப்பதாக. பவுலடியார் இன்று ரோமை நகர மக்களை வாழ்த்துகின்றார். இயேசு கிறிஸ்துவின் அருளும் அமைதியும் உங்களுள் குடிகொள்வதாக என்று சொல்லி, இயேசு பிறந்த பொழுது உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமையும் பூவுலகில் நன்மனதவருக்கு அமைதியும் உண்டாகட்டும் என்று சொல்லி வாழ்த்தினார். இயேசு தன் சீடர்களை அனுப்புகின்ற பொழுது, நீங்கள் எந்த ஊருக்குள் எந்த இல்லத்திற்குள் சென்றாலும் இந்த இல்லத்திற்கு அமைதி உரித்தாங்க என்று சொல்லி வாழ்த்துங்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். உயிர்த்த இயேசு தன் சீடர்கள் மீது ஊதி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், அமைதி உங்கள் குடிகொள்ளட்டும் என்று அமைதியை அவர்களுக்கு ஆசீராக வழங்கினார். அதே அமைதியும் அந்த அமைதியின் வழியாக வருகின்ற இறை அருளும் என்னாலும் உங்களோடு தங்கட்டும் என்று சொல்லி பவுலடியார் வாழ்த்துகின்றார். இந்த இயேசு யார் என்பதைத்தான், அமைதியும் அருளையும் ஆசீரையும் நமக்கு பெற்றுக் கொடுக்கின்ற இந்த இயேசு யார் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே பவுலடியார் மிக தெளிவாக இறையியல் சிந்தனையாக நமக்கு கொடுக்கின்றார். இயேசு கிறிஸ்து 100% மனிதனாக இருந்தவர், 100% தெய்வமாகவும் இருந்தவர். எனவேதான் அந்த உண்மையை இது நமக்கு சொல்லி காட்டுகின்றார். இன்றைய முதல் வாசகத்தில் இயேசுவை பற்றி சொல்லுகின்ற பொழுது, மனிதன் என்னும் முறையிலே தாவீதினுடைய வழிமரபினர். யோசேப்பு தாவீதின் வழிமரபினர். மத்தேயு நற்செய்தி 1ஆம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது தலைமுறை அட்டவணை கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அதிலே தாவீதின் வழித்தொண்டலாக வருகின்றவர் யோசேப்பு, யோசேப்பின் மகனாகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகின்றது. மனிதன் என்ற முறையிலே அவர் தாவீதினுடைய வழிமரபினர். அதே மரியாவுக்கு மங்கள வார்த்தை சொல்லுகின்ற பொழுது, தூய ஆவி உண்மை நிலையிடும், நீ ஒரு மகனை பெற்றெடுப்பாய், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர் என்று சொல்லி மரியாளுக்கு தூய ஆவியின் வழியாக பிறந்ததினாலே அவர் இறை மகன் என்று அழைக்கப்படுகின்றார். இப்படி மனிதனாகவும் இறை மகனாகவும் வாழ்ந்தவர் அதை மெய்ப்பித்து காண்பித்தார். எப்படி? மனிதன் என்ற முறையிலே இறப்பினை சந்தித்தார். இறைமகன் என்ற முறையிலே, இறைவன் என்ற முறையிலே இறந்தவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். மீட்பின் ஆசீரை இந்த உலகிற்கு பெற்றுக் கொடுத்தார். இதுதான் நற்செய்தி. இவர்தான் இயேசு கிறிஸ்து. மனிதனாக இறைவனாக நம்மோடு வாழ்ந்து நம்மை இறைத்தன்மைக்கு அழைக்கின்றார் என்று சொல்லி பவுலடியார் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். இந்த உண்மையை, இந்த நற்செய்தியை, இந்த அருளும் சமாதானம் கொடுக்கின்ற இயேசு நற்செய்தி அறிவிக்கத்தான் கடவுள் என்னை அழைத்திருக்கின்றார், என்னை தனக்கென ஒதுக்கி வைத்திருக்கின்றார், அவருடைய நற்செய்தியின் தூதுவனாக என்னை மாற்றி இருக்கின்றார். அதே கடவுள்தான் புறவினத்தாராகி உங்களையும் அழைக்கிறார் என்று சொல்லி அனைவருக்கும் இந்த அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லி காட்டுகின்றார். எதற்காக? இயேசுவின் அருகிலே வர, இயேசுவை அனுபவித்த இயேசுவை பிறருக்கு எடுத்துச் சொல்வதற்காக, எல்லோருக்கும் மீட்பின் ஒளியை கொடுப்பதற்காக. யாரெல்லாம் இயேசுவின் அருகில் வந்தார்களோ அவர்கள் இயேசுடைய மீட்பின் செய்தியை முழுமையாய் கண்டு கொண்டார்கள். யோவான் புத்தகம் 1-2 அதிகாரங்களை படிக்கின்ற பொழுது, திருமுழுக்கு யோவான் இயேசுவை பற்றி சொல்கின்ற பொழுது, இதோ கடவுளுடைய ஆட்டுக்குட்டி, இவரே உலகின் பாவங்களை போக்கினவர் என்று சொல்லி இயேசுவை சுட்டி காட்டினார். இயேசுவோடு ஒரு இரவு தங்கிய அந்திரேயா அடுத்த நாள் காலையில் எழுந்து தன் சகோதரன் பேதுருவிடம் போய், நாங்கள் மெஸ்ஸியாவை கண்டோம் என்று சொல்லுகின்றார். நத்தானியில் இயேசு அருகில் வருகும் பொழுது, ரபி, நீர் இறைமகன், நீரை இஸ்ராயேல் அரசர், எதிர்பார்த்த அரசர் என்று சொல்லி அவரை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது. மத்தேயு நற்செய்தி 16-17 படிக்கின்ற பொழுது, பேதுரு இயேசுவை அனுபவித்தவுடன், நீரே மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன் என்று சொல்லி அறிக்கையிடுகின்றார்.
ஆம் அன்பு சகோதரமே, நாம் இயேசுவின் அருகிலே எவ்வளவு நெருங்கி வருகின்றோமோ அந்த அளவிற்கு இயேசுவை அனுபவிக்க முடியும். இயேசுவை அனுபவிக்கின்ற பொழுது அந்த இயேசுவை சாட்சிகளாக நம்மால் மாற முடியும். நாம் பெற்ற ஒளி பிறருக்கும் பகிர்ந்து கொடுக்க முடியும். இந்த நாளிலே அத்தகைய அருளை கொடுக்க கடவுள் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கின்றார். ஆகவே இறைவன் கொடுத்த நாளை பயன்படுத்தி இறைவனும் மனிதனுமாய் நம்மோடு வாழ்ந்து நமக்கு இறை அருளையும் மனிதர் தேவைகளை உதவியும் செய்கின்ற நம் இயேசுவை அறிந்து கொள்ளுவோம், அனுபவிப்போம். அனுபவித்த இயேசுவை பிறருக்கு அறிக்கையிடுவோம். இயேசுவின் சாட்சிகளாய் வாழ்ந்திடுவோம். அன்பின் ஆண்டவரே, இந்த திங்கட்கிழமையாகி இந்த நாள் முழுதும் உம்முடைய அருட்கரம் உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். இவர்களை ஆசீர்வதித்து பாதுகாத்துக்கொள்ளும். நீர் வாக்குறுதியும் கொடுத்த பிரகாரம் உம்முடைய அருள் மிகுந்த ஆசீரும் அமைதி நிறைந்த கிருபைகளும் இவர்கள் வாழ்வில் நிறைந்திருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவே என் நேசமே, போற்றி போற்றி. இயேசுவே என் சுவாசமே, போற்றி போற்றி. காணாத பேரன்பே போற்றி, என்றும் அணையாத பேரொளியே போற்றி. இயேசுவே என் நேசமே, போற்றி போற்றி.